உங்க கார் இன்சூரன்ஸ் பாலிசிய ஒரு வருஷம் வர செலவா பாக்குறீங்களா? இல்லனா எங்கேயோ ஃபைல்ல வச்சு ஒரு பேட்டரா நினைக்கிறீங்களா? அப்போ இது மறுபடியும் யோசிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா அது வெறும் பேப்பர் இல்ல, ரோட்ல உங்களுக்கான மிக முக்கியமான ஒரு நிதி பாதுகாப்பு கேடயம். அது எப்படின்னு கொஞ்சம் விரிதா பார்க்கலாமா? வாங்க ஆரம்பிக்கலாம். இந்தியாவுல ரோட்ல ஓடுற 3ல 2 வண்டிக்கு ஒரு பொதுவான ஆனா ரொம்ப ஆபத்தான ஒரு ரகசியம் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, கிட்டத்தட்ட 66% வண்டிகளுக்கு இன்சூரன்ஸே இல்ல. சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இது எவ்வளவு பெரிய ரிஸ்க். உங்களுக்கு மட்டும் இல்ல, ரோட்ல போற நம்ம எல்லாருக்குமே தான். இது வெறும் நம்பர் இல்ல, இது ஒரு பெரிய அபாயமணி. இது ஏதோ நான் சொல்ற கணக்கு இல்ல. சுப்ரீம் கோர்ட்டோட ரோட் சேஃப்டி கமிட்டியே இந்த ஷாக்கிங்கான உண்மையை சொல்லியிருக்காங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, ஒருவேளை ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா பாதிக்கப்படுற பல பேருக்கு எந்த விதமான பண உதவியும் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். சரி, இவ்ளோ வண்டிகளுக்கு இன்சூரன்ஸ் இல்லைங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட பயணத்தையும் எப்படி ஒரு நிச்சயமற்றதா மாத்துதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த பெரிய பிரச்சனைக்கு கவர்மெண்ட் வச்சிருக்கிற மினிமம் சொல்யூஷன் என்ன? அதுதான் கட்டாய இன்சூரன்ஸ். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க வண்டி ஓட்டிட்டு போகும்போது தெரியாம இன்னொரு வண்டி மேல இடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இன்னொருத்தரோட வண்டிக்கான சேதத்தையும் அவருக்கு அடிபட்டிருந்தா அந்த மெடிக்கல் செலவையும் இந்த இன்சூரன்ஸ் பார்த்துக்கும். ஆனா உங்க வண்டிக்கான டேமேஜுக்கு இதுல கவர் கிடைக்காது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். அதனால தான் சொல்றேன், இது நீங்க வேணும்னா எடுத்துக்கலான்னு ஒரு ஆப்ஷன் கிடையாது. இது சட்டம். ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்படுற அப்பாவி மக்களுக்கு ஒரு மினிமம் ஃபினான்ஷியல் பாதுகாப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சட்டமே. சரி, மத்தவங்கள பாதுகாக்கிறது ஓகே. அடுத்ததா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கின நமக்கு ரொம்ப முக்கியமான நம்ம வண்டிய எப்படி பாதுகாக்கிறதுங்கிற அடுத்த கட்டத்துக்கு போலாம். இங்க பாத்தீங்கன்னா 3 முக்கியமான பாலிசி டைப்ஸ் இருக்கு. தேர்ட் பார்ட்டிங்கிறது மத்தவங்களுக்கு, ஓன் டேமேஜ்ங்கிறது முழுக்க முழுக்க உங்களுக்கும் உங்க வண்டிக்கும். இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான கவரேஜ் தர்றது தான் காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி. யோசிச்சு பாருங்க, உங்க கார் திடீர்னு திருடு போயிருச்சு, இல்லனா எதிர்பாராத மழையில வெள்ளத்துல மாட்டிக்கிச்சு, இல்ல ஒரு ஆக்சிடென்ட்ல டேமேஜ் ஆயிருச்சுன்னா ஆயிரக்கணக்கில் ஏன் லட்சக்கணக்கில் கூட செலவாகும். அந்த மாதிரி ஒரு பெரிய நிதி சுமையிலிருந்து உங்களை காப்பாத்துற ஒரு லைஃப் ஜாக்கெட் மாதிரி தான் இந்த ஓன் டேமேஜ் கவர். இதுவரைக்கும் இன்சூரன்ஸ்னா என்ன, அதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். இப்போ எல்லார் மனசுலயும் வர்ற ஒரு கேள்வி, எவ்வளவு ஆகும், உங்க இன்சூரன்ஸ் பிரீமியம் எப்படி கணக்கிடப்படுதுன்னு பார்க்கலாமா? பிரீமியம்னா ஒண்ணும் இல்ல, உங்க வண்டியோட பாதுகாப்புக்காக நீங்க வருஷம் கட்டுற ஒரு தொகை தான். ஆனா இந்த தொகை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஏன் அப்படி? ஐடிவி இதுதான் உங்க பிரீமியத்தை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒருவேளை உங்க வண்டி மொத்தமா டேமேஜ் ஆயிட்டாலோ இல்ல திருடு போயிட்டாலோ இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிகபட்ச தொகை இதுதான். சிம்பிளா சொன்னா உங்க காரோட இப்போதைய மார்க்கெட் வேல்யூ. ஐடிவி அதிகமா இருந்தா பிரீமியம் கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஆனா உங்களுக்கு கிடைக்கிற பாதுகாப்பும் அதிகமா இருக்கும். அதனால இதை கரெக்டா செலக்ட் பண்ணணும். உங்க காரோட மதிப்பு, அதோட மாடல், வயசு, இன்ஜின் பவர், நீங்க இருக்கிற ஊரு இதெல்லாம் வச்சு தான் பிரீமியம் மாறும். இது கூடவே நீங்க ஜீரோ டெப்ரிசியேஷன் மாதிரி சில ஆட் ஆன் கவர்ஸ் எடுத்தீங்கன்னா பிரீமியம் கொஞ்சம் கூடும், ஆனா உங்களுக்கு கிடைக்க போற கவரேஜும் பக்காவா இருக்கும். இதுவரைக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படி உங்க பிரீமியத்தை முடிவு பண்ணுதுன்னு பார்த்தோம். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரோம். உங்க பிரீமியத்தை நீங்களே எப்படி கண்ட்ரோல் பண்ணி பணத்தை மிச்சப்படுத்தலான்னு பார்க்கலாம். நோ கிளைம் போனஸ் பேர்லயே இருக்கு பாருங்க. இது நீங்க சேஃபா பொறுப்பா வண்டி ஓட்டுறதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குற ஒரு ரிவார்டு. ஒரு வருஷம் முழுக்க நீங்க எந்த ஆக்சிடென்ட்டும் பண்ணாம, எந்த கிளைமும் பண்ணாம இருந்தா உங்களை பாராட்டி ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இந்த டிஸ்கவுண்ட் ஒவ்வொரு வருஷமும் எப்படி ஏறுதுன்னு பாருங்க. தொடர்ந்து 5 வருஷம் நீங்க எந்த கிளைமும் பண்ணலன்னா உங்க ஓன் டேமேஜ் பிரீமியத்துல நேரா 50% தள்ளுபடி கிடைக்கும். அதாவது பாதிக்கு பாதி விலை கம்மி. இது எவ்வளவு பெரிய சேமிப்புன்னு யோசிச்சு பாருங்க. இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த என்சிபி டிஸ்கவுண்ட் உங்க வண்டியோடது இல்ல, இது உங்களோடது. நீங்க ஒரு நல்ல டிரைவருங்கிறதுக்கான அங்கீகாரம் இது. அதனால நீங்க உங்க பழைய காரை வித்துட்டு ஒரு புத்தம் புது கார் வாங்கினா கூட நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச இந்த 50% டிஸ்கவுண்ட்டை அப்படியே அந்த புது காருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்போ சொல்லுங்க, உங்க கார் இன்சூரன்ஸ் உங்க டிராயர்ல இருக்கிற ஒரு சாதாரண ரசீதா, இல்லனா அது ரோட்ல உங்களுக்கான ஒரு ஸ்மார்ட்டான ஃபினான்ஷியல் ஷீல்டா? இனிமேலாவது உங்க இன்சூரன்ஸ் பாலிசிய ஒரு செலவா பார்க்காதீங்க. அது உண்மையிலே ஒரு கவசம். திடீர்னு வர எந்த ஒரு நிதி நெருக்கடியிலிருந்தும் உங்களை காப்பாத்த போற ஒரு சக்தி வாய்ந்த கவசம். இந்த விவரங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். பாதுகாப்பா ஓட்டுங்க.